ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் கடையில் பார்க்க போகிறோம். மீடியம் சைஸ் தக்காளி 1, மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 4 கொட்டை அளவு புளி, 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கத்திரிக்காய் வேகணும். அதனால் கலந்து விட்டுட்டு மறுபடியும் கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைஞ்சிக்கலாம். சட்டிக்கு மாற்றியும் கடைஞ்சிக்கலாம், அப்படியும் கடைஞ்சிக்கலாம். பாத்திரத்தில் வச்சு ரொம்ப மையாக கடைய தேவையில்லை. ஒன்றும் பாதியுமாக இருந்தால் போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றும் பாதியுமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 காய்ந்த மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தாளிப்பு வறுபடணும். வறுபட்ட பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு கடையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க.